நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, எப்படி ஜூயிஷ்னுடைய கல்ச்சர் என்ன அப்படின்றத இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஜூயிஷ்னுடைய கல்ச்சர். ஏன் ஜூயிஷ்னுடைய கல்ச்சர் பார்க்க போறோம்? ஏன் ஜூயிஷ்னுடைய கல்ச்சர் ரொம்ப முக்கியம்? ஜீசஸ் வந்து ஜூயிஷ். ஒரு போட்டோ பாக்குறீங்க பாருங்க, வேர்ல்டுலயே ஃபேமஸான போட்டோ, இயேசு போட்டோ. அப்படி கும்பிடுற மாதிரி இருக்கும். இயேசு போட்டோ நிறைய போட்டோ இருக்கு. நெஞ்சில நெருப்பிற மாதிரி, அந்த ஃபேமிலி போட்டோ போஸ் கொடுத்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க, நிறைய போட்டோ இருக்குது. ஆனா இயேசு சிரிச்ச மாதிரி ஒரு போட்டோ கூட காணும். அதனால தான் நம்ம ஆளுங்க சிரிக்கிறதே கிடையாது. அதுலயும் அபிஷேகம் பெற்றாங்க, சுத்தம் போச்சு. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாக்குற போட்டோ தவறான போட்டோ. இயேசு கிறிஸ்து அப்படி இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. எந்த போட்டோ? அழகான ஒரு போட்டோ இருக்கு பாருங்க. இயேசுனா அப்படித்தான். அவர் அழகு, சௌந்தரியம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அவர் அவ்வளவு அழகால இல்ல. அந்த காலத்து இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் உள்ளவங்க பயங்கரமான ரிசர்ச் பண்ணாங்க. போய் எலும்புகள் எல்லாம் எடுத்து 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த உயரத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தா எப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு படம் வரைஞ்சு வெளியிட்டாங்க. சேல்ஸே ஆகல. இந்த படம் தான் அதிகமா சேல்ஸ் ஆகுது. ஏன்னா பியூட்டிஃபுல்லா இருக்குது. அது அழகா இருக்கிற இயேசுவை வரைஞ்சதுனால போயிட்டு இருக்குது. சரி, அதெல்லாம் போட்டோம். ஆனா இந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல தலித்தே இல்ல. தலித்துனா அந்த ஒரு டவல் போடுவாங்க, பிரேயர் ஷால். அந்த பிரேயர் ஷாலே இல்ல. இயேசு ஒரு ரபி. இயேசு ஒரு ரபி. அவர் ஒரு யூத ஆண். அந்த ஷால் போடாம இருக்கவே மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி ஒரு ஷால் போடாத ஒரு போட்டோ நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம். யாரோ வரைஞ்சாங்க, நமக்கு பிடிச்சிருந்தது, அதை ஏற்றுக்கொண்டோம், அதை வைத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ ஏன் இந்த கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் கொஸ்டின் ரைசிங் கொஸ்டின். யூத கலாச்சாரம் என்பது கேள்விகளால் உண்டான ஒரு கலாச்சாரம். கேள்விகளால் உண்டான கலாச்சாரம், போராடுகிற ஒரு கலாச்சாரம். இஸ்ரவேல் அப்படிங்கிற பேருக்கு சொந்தக்காரர் யாரு? யாக்கோபு. அவன் எப்போ இஸ்ரவேல்னு பேர் பெற்றான்? யாரோட போராடினா? அவங்க தேவனோடு போராடினாங்க. எத்தனை பேர் தேவனோடு போராட ரெடியா இருக்கீங்க? ஒரு போராட்டம் கிடையாது. அவர் சொல்லிட்டாருன்னா கேட்டுக்குவோம். அவன் அப்படிலாம் கிடையாது. அவன் மட்டும் கிடையாது, ஆபிரகாமே அப்படிதான். அவரே கேள்வி கேட்கிறான். நீதி உள்ளவர் இப்படி இந்த சோதம் இதுக்காக ஜெபம் பண்ணும்போது நியாயம் செய்யாமல் இருப்பாரோ கேள்வி. தாவீதுக்கு ஒரே குழப்பம். எட்டி பாக்குறான், துன்மார்க்கர்கள்லாம் செழிப்பா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இன்னும் செழிப்பா இருக்கிறாங்களே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே, இவங்கெல்லாம் செழிக்க கூடாதே. இன்னைக்கு கூட நமக்கு அந்த ஜெபம் இருக்குது. ஏன் ஆண்டவரே, கெட்டவெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன், நானும் கெட்டவன் தானே. அப்படி பண்றது இல்ல, என்னையும் ஆசீர்வதியுமே. சோ இந்த பைபிள்ல வந்து எப்பொழுதுமே கொஸ்டின்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த கொஸ்டின்ஸ் ஓடுதுன்னா, யூத கலாச்சாரத்துல இந்த கொஸ்டின் கேட்கறது தவறு கிடையாதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கேட்க சொல்லுவாங்க. என்ன கொஸ்டின் கேட்க சொல்லுவாங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் இதை குறித்து விசாரித்து கேட்கும் பொழுது, யாத்திராகம புஸ்தகத்துல இந்த பஸ்கா ஆசரிக்கிறோம்ல, பஸ்கா ஆசரிக்கும் போது யாத்திராகமம் 12:26, அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்று உங்களை கேட்டால், இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செடர் அப்படின்ற அந்த பாஸ்கா கொண்டாடும் போது உட்கார்ந்த உடனே கேள்வி கேட்கணும்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்கள்ட்ட கேள்வி கேட்க சொல்லுவாங்க. ஒரு நோபல் பிரைஸ் பெற்ற ஒரு யூதர் அவரு சொல்றாரு, எப்படி அவர் நோபல் பிரைஸ் பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இசிதோர் ரபி அப்படிங்கிறவரு எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இன்னைக்கு என்ன பாடம் கத்து கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அப்படிதானே? இன்னைக்கு என்ன பாடம் கத்து கொடுத்தாங்க? இவங்க அம்மா என்ன கேட்பாங்களாம், இன்னைக்கு நீ நல்ல கேள்வி கேட்டியான்னு கேட்பாங்களாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல கேள்வி கேட்டியா? உங்க வாத்தியார்ட்ட நீ ஒரு நல்ல கேள்வி கேட்டியா? என்ன கத்துக்கிட்ட அவங்க அம்மா கேட்க மாட்டாங்க, என்ன கேள்வி கேட்டேன்னு கேட்பாங்க. கேள்வியினுடைய முக்கியத்துவத்தை அவங்க அறிந்து வைத்திருந்தாங்க. ஆபிரகாம்ல இருந்து, எரேமியாவில இருந்து, யோபுல இருந்து அவங்க எல்லாரும் தேவன்கிட்ட கேள்வி கேட்கிறவங்க. ஏன் ஆண்டவரே இது நடக்குது?
ஏன் இப்படி நீதிமான்கள் துன்பப்படுறாங்க, ஏன் துன்மார்க்கர்கள் செழித்திருக்கிறாங்க, என்ன சிஸ்டம்ல ஃபெயிலியர் ஆகுது, இதை தொடர்ந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதாவது வேற ஒண்ணு நடக்கும்போது இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. மோசேனுடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் 3 இருக்குது. மோசேனுடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் 3. ஃபர்ஸ்ட் சீன் என்னது? அவன் வளர்ந்து வர்றான், 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு யூதன் ஒரு எபிரேயன் உள்ள பூந்துட்டான். 2வது சீன், அடுத்த நாள் வர்றான், 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உள்ள என்ன பண்ணிட்டான்? பூந்துட்டான். பிரச்சனை ஆயிடுச்சு. எதனால? 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்க, இவன் உள்ள பூந்தான், என்னமோ அங்க நடந்துச்சு, அந்த வார்த்தையை கேட்டான், தப்பிச்சு என்ன பண்றான்? ஓடுறான். அங்க என்ன சீனு? என்ன சண்டை? மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க? தண்ணி காட்டாம அதை மூடி வைக்கிறாங்க. இவன் போய் அங்க போய் என்ன பண்றான்? ஃபைட் பண்றான். எங்க பிரச்சனை நடக்குதோ அங்க பார்த்து அப்படியே நகர்ந்து போகணும் அப்படின்னு விரும்பாதவர்கள் தான் யூதர்கள்.